காரைக்குடி அருகே பரப்புரைக்கு சென்ற நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானின் வாகனம் தேர்தல் பறக்கும் படையினரால் சோதனைக்காக நிறுத்தப்பட்டது. இதனால் அதிகாரிகளுடன் சீமான் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். காரைக்குடி மற்றும் சுற்றுப்புற பகுதிகளில் பரப்புரை மேற்கொண்ட சீமான் கண்டனூர் வழியாக புதுவயல் பொதுக்கூட்டத்திற்கு செல்லும் போது செக்போஸ்டில் பறக்கும் படையினர் வாகனத்தை சோதனைக்காக நிறுத்தினர். இதையடுத்து அதிகாரிகளுடன் வாக்குவாதம் ஏற்பட்டது. ஒருத்தரை கொடுக்கும்போது கை பண்ணிட்டு அல்லது ஓட்டுக்கு காசே கொடுக்கலைன்னு முடிவு விடாது சொல்ல கேட்குறது கொடுக்குறாங்க. தெரியலைன்னு என்ன வழியாக தெரியலைன்னு வாக்குக்கு காசு ஓட்டுக்கு 1000 2000 கொடுக்குறாங்க. 30 கோடி கிட்ட ஒதுக்கி எல்லாம் தெரியும், உங்களுக்கு தெரியும். அதையே முடிக்கணும். அங்கே பறக்கும் படை சாலையில் போகிற வரவங்க என்னைக்கு சோதிங்க பிரச்சனை இல்லை. நீங்கள் இந்த ஆட்டுக்குட்டி எடுத்துகிட்டு போகிறவங்க ஆஸ்பத்திரிக்கு போகிறவனெல்லாம் முடிச்சு காசு வைக்கிறது. ஓட்டுக்கு காசு கொடுக்காம உங்களால் தடுக்க முடியுமா? முடியுதா? கொடுக்கறதும் வாங்குறதும் குற்றம் ஓராண்டு சிறைன்னு பதம் இருக்கிறீங்க. ஒருத்தரை கூட கைது பண்ணி சிறையில் போட்டுருக்கீங்க. எப்படி இதை காட்டுறீங்க? என்னைய மறிச்சு சோதிச்சு தந்துவிட ஐயா ஸ்டாலின் வரும்போதும் பார்க்கணும், எடப்பாடி வரும்போதும் பார்க்கணும். புரியுதா? அவ்வளவு பண்ணுங்க. மூட்டையில் ஒரு மூட்டை வச்சு கொடுத்தவனே ஏதாவது இருந்தா கொடுத்து விடுங்க. நாளைக்கு டெபாசிட் கத்திரிக்காய் வைக்கிறது அம்மா உள்ளடிக்கிற கொண்டே சேர்த்து நான் கத்திரிக்காய் வைக்கணும் பிடிக்கிறாங்க. காசு எடுக்கிறவங்க காசு இப்படி வாங்கம்மா, இப்படி வாங்க. பெர்மிஷன் கொடுத்தான். பார்த்தீங்களா?